ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகா வீட்டு சமையல். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஹோம்மேட் பீஸா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பீஸாக்கான பேஸ் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணலாம். யூஸ்வலாக பீஸா மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. நான் இங்கே கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஈஸ்ட், 2 டீஸ்பூன் சுகர், அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்குது. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் இங்கே 400 கிராம் வீட் ஃப்ளோர் எடுத்துருக்கேன், அதாவது கோதுமை மாவு. நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட், அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி பனைஞ்சிக்கலாம். இப்போ தேவையான வாட்டர் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பண்ணி வச்சுக்கிங்க. நல்லா ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா பணிஞ்சு வச்சுக்கிங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவு நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் லைட்டாக ஆயில் ஊற்றி நம்ம ட்ரெஸ் பண்ணி ஒரு 10 to 30 மினிட்ஸ் வரைக்கும் ஃபர்மெண்ட் ஆகிட்டலாம். ஸோ தட் நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி மாவு நல்லா உப்பி வரும். இதை நம்ம ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். மாவு ரெடி ஆகிற டைமில் நம்ம இப்போ பீஸாக்கான சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். வாட்டர் நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் ஒரு 6 to 8 டொமேட்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டொமேட்டோஸோட ஒரு சைடில் கிறிஸ்பாஸ் மாதிரி கட் பண்ணி அது நீங்கள் பாயில் வாட்டரில் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ தட் உங்களுக்கு ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ டொமேட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நான் இங்கே ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 3 நீட்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஷ்மீர் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் 4 நான் 3 சேர்த்துக்கிங்க. நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே நல்லா பாயில் பண்ணியாச்சு. இப்போ டொமேட்டோஸோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி அதை நீங்கள் ஒரு மிக்ஸி கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் நல்லா பாயில் ஆனதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ ஆனியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் பாயில் பண்ண 3 நீட்டு மிளகாய். நீங்கள் விதையை ரிமூவ் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், காரம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா. இதில் அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப திக் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் பீஸா பேஸில் போடுற மாதிரி ஒரு நைஸ் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த லெவலில் இருக்கணும். கடாய் எடுத்து அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கலாம். ஹீட்டை வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கிங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், மிளகாய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை, அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பீஸாக்கான ஆரிகானோ பேஸ், மசாலா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆரிகானோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பீஸா சீசனிங், இது நார்மலாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக வாங்குறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள் சிம் ஹீட்டில். ஆஃப்டர் 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹோம்மேட் பீஸா சாஸ் ரெடி. இப்போ பீஸாக்கான பேஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட்டாக நல்லா உப்பி வந்திருக்கு. பால்ஸை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்தி விரிக்கிற மாதிரி நம்ம நல்லா விரித்து வச்சுக்கலாம். ரொம்ப தின்னாக வேண்டாம், கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் பீஸா பேஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாவில் எப்படி உங்களுக்கு 3 to 4 பீஸாஸ் உங்களுக்கு வரும். ஸோ கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மாவு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊட்டி வச்ச பால்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பால் எடுத்து நல்லா கையால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ சப்பாத்தி உருட்டுற மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். பட் ரொம்ப தின்னாக வேண்டாம், திக்காக இருக்கணும் எப்போவுமே பீஸாவோட பேஸ் எப்போவுமே. இப்போ இதோட சைட்ஸை வந்து கொஞ்சம் மடக்கி விட்டுக்கிங்க. ஸோ தட் நம்ம பீஸாவோட சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணும்போது வெளியில் போகாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பீஸா எட்ஜஸ்லாம் நல்லா மடக்கி வச்சு மடக்கினதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் எடுத்து மாவு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. பீஸா பேஸ், பீஸா சாஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தவாவில் பீஸா பேஸ் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஹோம்மேட் பீஸா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே பீஸா டாப்பிங்க்கு ஆனியன், டொமேட்டோஸ், கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆலிவ்ஸ், ஜாலபெனோஸ், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பீஸா சாஸ் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம கட் பண்ண ஆனியன்ஸை டாப் பண்ணிடலாம். ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண டொமேட்டோஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே நார்மல் சீஸ் ஸ்லைஸ் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் மொசரல்லா சீஸ்னால் உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த மாதிரி சீஸ்னால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் சீஸ் ரொம்ப பிடிக்கும். சீஸியாக இருக்க பீஸா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பீஸாவை ஓவனோ குக்கர்லையோ செய்ய போதில்லை. நார்மல் வீட்டில் தோசை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தவாவே நம்மளுக்கு போதும். மேலே லைட்டாக பீஸாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பீஸா டாப்பிங் மேலே பீஸா சீசனிங் சேர்த்துக்கலாம். இந்த பீஸா சீசனிங் உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நார்மல் இப்போ ஒரு பீஸா ஷாப்பில் போய் வாங்குகிற ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆரிகனோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீஸா ரெடி ஆகிட்டு ஸ்டவ்வில் வச்சாச்சு. இதை லோ ஹீட்டில் ஒரு 8 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இந்த ஆப்பெல்லாம் குக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி மேலே கவர் பண்ணி ஒரு 8 மினிட்ஸ்க்கு லோ ஹீட்டில் குக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு கருகாது. உங்களுக்கு எக்ஸாக்ட் பீஸா டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு அடிக்கடி திறந்து பார்க்க வேண்டாம். 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். ஸோ எம்மையான டேஸ்டியான பீஸா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ஓவன் இல்லாமல் ஹோம்மேட் ஹெல்த்தியான பீஸா இப்போ செஞ்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம்மேட் பீஸா ரெடி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.